மாமி வந்திருப்பாங்களா? மாமி நாளைக்கு தான் வருவாங்க. மச்சி, யார் அந்த சனிய சகடை? சனிய சகடலடா, சங்கி மங்கி. கர்மாந்திரம் பிடிச்சவன் இங்க எதுக்கு வந்து தொலைச்சான்? யாருடா இவன்? அவ எங்க தூரத்து ஃப்ரெண்டு இல்ல வச்சு we are friends. அவனை தூரமாவே நிக்க சொல்லு, பார்க்கவே பயமா இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல வரக்கூடாதுன்னு. அவ ஏன்டா கடுப்பா போறா? ஏய், அவன் தான் சொல்றான்ல, முதல்ல கிளம்புடா. நான் வேணா சாரி கேட்கட்டுமா? ஐயா சாமி, எங்களை சாரி கேட்க வைக்காத, நீ போ. டேய் டேய் டேய், புது செயின்டா. அவ்வளவுதானே, இத நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இப்போ டேய் டேய் டேய், விடுங்கடா. ஏன்டா மச்சான் அவ என்ன அவாய்ட் பண்றா? உங்களுக்கு தெரியுமா, என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்பவுமே அவ நினப்பு தாண்டா. நானும் அவளை கல்யாண மண்டபத்துல பட்டு வேட்டி பட்டு சட்டையில நானும், பட்டு புடவையில அவளும். அந்த நினப்பு என்ன கொல்லுது மச்சான். எல்லாமே எனக்கு புரியுது மச்சான், ஆனா இனிமே நீங்க வரக்கூடாது. இல்ல வங்கி, நான் வரல. சரி, நம்ம நகை கடைக்கு போலாமா? வேணாம் மச்சான், உன் செயின் உன்கிட்டே இருக்கட்டும், நீ போ. மச்சான், நீ கிளம்புடா. வா. ஏன்டா? இங்க வா. இப்படியே போனா விஷயம் பெருசாயிடும். அவன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏய், எல்லாம் இவனால தான்டா. ஆமாண்டா, எல்லாம் ஏன் தப்பு தான். A to Z ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சோம்ல, ஏதாவது லாபம் இருக்கா? கெட்ட பேர் வந்தது மட்டும் தான் மிச்சம். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அவன் செயினை வச்சு நல்லா குச்சிங்களா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அந்த லூசு சூசைட் பண்ணிட்டான்னா நம்ம 3 பேருக்கு ஆப்பு தான். கரெக்ட் மச்சான். சரி, இந்த விஷயத்தை உங்களுக்காக நான் முடிச்சிடறேன். சரி நர்சோ, போ. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓஹோ, இதுல 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 என்னடா நீ ஏதாவது சொன்னாலா? டென்ஷன் ஆகாதடா, சொல்றா. எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமலே இருக்க முடியல. பரவாயில்ல மச்சான், கஷ்டமா இருந்தா சொல்ல வேணாம். இல்ல இல்ல, நான் சொல்றேன். நம்ம நம்ம நீது கல்யாணம். என்னடா நீதுக்கு சொல்றா மச்சான், அவன் ஒரு பேஷண்டா. கேன்சரா மச்சான்? அது எப்படி உனக்கு தெரியும்? சாதாரணமா இந்த மாதிரி டைம்ல கேன்சர் தான் வரும். அதனால நீ அவளை மறக்கணும் இல்ல? முடியாது, முடியவே முடியாது. அவ கீமோ பண்ணி தலைய மொட்டை அடிச்சா கூட அவ எனக்கு தேவதை தான். கடைசி வரைக்கும் நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன் மச்சான். இப்பதான் எனக்கு அவ மேல காதல் ஜாஸ்தி ஆகுது. ஏன் மச்சான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சா? அது வந்து சொல்றா. அவ ட்ரீட்மெண்ட்டுக்காக என் சொத்தை வித்தாவது நான் பாத்துக்கிறேன். டேய், எனக்கு இப்பவே அவளை பார்த்த விட போல இருக்கு. மச்சான், உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். அவ குடும்பத்துக்கே கேன்சரா? அது இல்லடா, இது வேற. அது வந்து மச்சான், கவலைப்படாத மச்சான், நாங்க இருக்கோம். நான் அப்போ கிளம்புறேன். மச்சி, கேஷ் ஏதாவது தேவைப்பட்டா பிடிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சி, தேங்க்ஸ். இல்ல நல்லா வருவடா, ஃபீல் பண்ணாம போ. என்னடா சொன்ன அவன்கிட்ட? ஏய், இந்த வெங்கி ஒண்ணு நினைச்சா அதை நடத்தாம விட மாட்டான்டா. அவனோட லவ் இன்னியோட. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாடா. என்னடா சொல்லி தொலைச்ச? சின்னதா ஒரு பொய் சொன்னேன், பாவம் அதை நம்பிட்டான். என்னடா ஆச்சு சொல்லு. டேய், நம்ம நீது இருக்கால, அவள ஒரு சொன்னேன். பாவி பாவி.
ஐயா நீ எங்க இருக்கடா? ஐயா அங்கே தான் வந்துட்டு இருக்கேங்கய்யா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ அங்கேயே இரு. நிறுத்து. எல்லாம் பண்ணிக்கு திரும்பி போ. சரிங்க. நம்ம வர்மா பங்களாவோட ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு அங்க வருவாரு. அதை நீ வாங்கணும். அப்புறம் நான் அன்னைக்கு சொன்ன தென்மேற்கு எல்லா மேட்டர் இல்லையா, அதை வர்மா கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிடு. ஏய் வண்டி திருப்பு. சார் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. நல்ல வேலை, இது வரைக்கும் வந்து நல்லதாக போச்சு. செல்வா சார், நீ டயரை மாற்று. சரி சார். நான் போய் இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே சார். இங்கே பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் கடை இருக்கா? இங்கே பக்கத்தில் பஞ்சர் கடை எதுவும் இல்லையே. இங்கே எதுக்கு வந்தீங்க? இந்த பங்களாவை பார்க்க வந்தோம். பங்களாவை பார்க்க வந்தீங்களா? ஏங்க இந்த இடம் சரியில்லைங்க, முதல்ல கிளம்புங்க. என்ன பிரச்சனை? என்னங்க பேய் பங்களா முன்னாடி என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க? முதல்ல கிளம்புங்க சாமி, காத்து கரு பிடிச்சிருப்பது. கிளம்பு. என்ன நீ வெங்கியோட ஃப்ரெண்டு தானே? வெங்கியோட மட்டும் இல்ல, அலெக்ஸ் சிவாவும் என் ஃப்ரெண்டு தான். ஏன் என்ன நீ ஏமாத்துற? எனக்கு என்ன அழகு இல்லையா, ஸ்டைல் இல்லையா, இல்ல பைக் இல்லையா? யோ பைத்தியமா நீ? நான் பைத்தியம் தான், இவளாலதான். என்ன? நான் உன்னை விரும்பினது உண்மை, ஆனா நீ இல்ல. நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. என்ன உன் மனசுல ஏத்துக்கிட்டு நீ மத்த ஆம்பளைங்க கூட நீ வெங்கி சொல்லும் போது என்னால தாங்க முடியலடி. டேய் கம்னாட்டி, உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. உன்னெல்லாம் எப்படிடா நம்புறது? நான் அப்பவே வேணான்னு சொன்னா அவன் கேட்கல. ஏய் பாவம் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான், மன்னிச்சிடுறி. நீ எதை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சொல்லிட்டடா நாயே. ஏய் கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன கம்னாட்டி நாயன்னு சொல்லிட்டு இருக்க? நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு. உன்ன சொன்னதுல தப்பே இல்லடி. ஒன் மினிட். ஃபார் எக்ஸாம்பிள், மாமி ஒரு சொன்னா தப்பு, பிகாஸ் மாமி எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையோ? நோ. ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ற? மச்சி, ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் அட கிறுக்கு பயவுல, நீ அழகா இருக்கிறதால அவன் உன்ன லவ் பண்றான். ஏன் இந்த மூஞ்ச லவ் பண்ணல? ஏன்னா அவளுக்கு ஓ அளவுக்கு கிளாமர் இல்ல. லவ்னா அப்படிதான், எல்லார் மேலயும் வராது. தோ இவனை பாரு, இவன் கூட தான் அபிராமின்னு சைட் அடிச்சான். ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அதனால இத பத்தி யாரும் பேச வேண்டாம், எல்லா பிரச்சனையும் சால்வ். எனக்கு பசிக்குது, நான் போய் கொட்டிக்க போறேன். நான் நீத்து ரொம்ப லவ் பண்ண, நீ அத அவகிட்ட சொல்லாம போனது ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நீ மச்சான், உங்க அம்மா ஆசைப்படி நீ நீத்துவ கல்யாணம் பண்ணிருந்தா வெள்ளையர்னு குழந்தை பிறந்திருக்குமாங்கிறது டவுட் தான். ஆனா இப்ப வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணதுனால கன்ஃபார்மா உனக்கு வாய்ஸ் கேக்குதான். நிஜமா எங்க அம்மா கூட அததான் சொன்னாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்தை பாரு. ஐயோ டேய் சிவா, என் தங்கச்சியை பிடிக்கும்னு அவ சொன்னா. டேய் மச்சி, என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்கணும். சரிடா, இப்ப அதை பத்தி பேச வேணாம்டா, இன்னும் டைம் இருக்குடா. சரிடா, டைம் இருக்கு. சீக்கிரமா ஒரு வேலையை தேடுங்க, அதுக்கப்புறம் தான். இல்லையாண்ணா? என்னடா ஃபேமிலி மொத்தமா லூசாடா. நீ கொஞ்சம் சும்மா இருடா. இந்த ஃபங்க்ஷனோட கேஷ் ஆவது கரெக்டா கிடைக்கணும். ஏய் மாலை பாரு, சும்மா பவர் ஸ்டார் மாதிரி ஜகன்னு இருக்கான். நானா இருந்தா விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். உன்னை விட்டனா வச்சுக்கோ. இத பாருமா, நீ கவலைப்படாத, எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, என் பையன் அளவுக்கு இல்லைனாலும் சுமாரான ஒரு பையன் உனக்கு கிடைப்பான். ஆனா ஒரு விஷயம்,
என் பையன் கிடைக்கலங்கிற வருத்தத்துல சூசைட் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சின்ன வயசுலயே கெட்ட பேர் வாங்கின உனக்கு ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம்தான். கடவுளோட சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ ஒண்ணு பண்ணுமா, இனிமே கோவில் குளம்னு போய் அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்க. அப்பதான் உன்னை சுத்தி இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் உன்னை விட்டு போகும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உன் வயசுல நானும் ஒரு தான் இருந்தேன். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு இப்பவும் தெரியாது. வரேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, குடும்பமே லூசு. அவங்க லூஸ் இல்ல, லூஸ் மோஷன். ஏய், அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா, போங்க. யாருமா? யாரோ வருமாவா?